ஒரு டாக்குமெண்ட் அடகு வச்சு, ஒரு கோல்டை நீங்கள் அடகு வச்சு, இல்லைன்னா உங்களுடைய ஒரு காஸ்ட்லி காரை அடகு வச்சு, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு முன்தொகை கட்டினால் உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வரும். இல்லைன்னா செவ்வாய்ங்கிறது இதே இடத்துல பார்த்தோம்னா பூமியை குறிக்கிறது. இந்த இடத்துல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு டாக்குமெண்ட் இல்லை, ப்ராப்பரான ஒரு லீகல் ப்ராசஸ் இல்லை, இதனுடைய விலை 100 ரூபா அப்படின்னா நாம் இதை 30 ரூபாய்க்கு வாங்கிடலாம், பிறகு இந்த டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி நாம் இதனை 100 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு யார் மூலமாகவோ கடன் சம்பந்தப்பட்ட விஷயம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பில்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் தூண்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா இது ஒரு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா, கொஞ்சம் பாதை மாறிடுச்சு அப்படின்னா நாம் ஒரு பெரிய குழியில் விழுக வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இதில் ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு. என்னன்னா வீடு கொடுத்த சாட்டான் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் நேர்மையாக, நியாயமாக, யாரையும் துன்புறுத்தாமல் அங்கீகரிக்கப்பட்ட விஷயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொண்டு பிராக்டிக்கலாக நாம் பயணித்தால் கண்டிப்பாக ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடி என்று சொல்வது போல் ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்டை நாம் கண்டிப்பாக அடைய முடியும்.